ஏங்க பனையப்பட்டி கல்யாணத்துக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்க? பொன்னாராயிரம் பஸ்ஸில் ஏறினோடனே கண்டக்டர் சொன்னி எனக்கு பனையப்பட்டி தெரியாது, அந்த ஊர் வந்தால் சொல்லுங்க அப்படின்னு. சரின்னார். சரின்னு 2 3 ஊரில் பஸ் நின்றுச்சு. கண்டக்டரை கேட்டேன் ஊர் வந்துருச்சான்னு. யோ வந்தா சொல்கிறையா, ஏயா போட்டு நொய் நொயின்னு உயிரை இருக்க, நீ யார் நீ பேர் என்னையா அப்படின்னு கேட்டார். என் பேர் சுந்தரம் அப்படின்னு. சரி நான் வந்தா சொல்கிறேன் பேசாம இருயா அப்படின்னு திட்டினார். பேசாமல் இருந்தேன். அடுத்து ஒரு ஸ்டாப் வந்துச்சு. சுந்தரம் இறங்குன்னு சொன்னார். நானும் இறங்கிட்டேன். அப்புறம் என்ன, அதுக்கு எதுக்கு இவ்வளவு நேரம்? அட முடிச்சா கேளுஞ்சா, அவர் சுந்தரம் இறங்குன்னு சொன்னது என்ன இல்லை, சுந்தர சோழபுரங்கிற ஊரை சுருக்கமாக சுந்தரம் சுந்தரம்னு சொல்லுவாங்களாம். அவர் என்னையத்தான் இறங்க சொல்கிறாருன்னு இறங்கி பார்த்த முன்னாடி தான் தெரிஞ்சு. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? 2 மணி நேரம் அங்கேயே நின்றுட்டு இருந்துச்சு. உங்க குடும்பமே கூறுகட்ட குடும்பம்னு நிரூபிச்சுக்கிட்டு இருக்கு. என் குடும்பத்தை பற்றி பேசினா எனக்கு கெட்டவா வரும். இதுக்கு ஒன்றும் குறைச்சல. போன மாசம் உங்க பவானி அக்கா என்ன பண்ணுச்சு? ஈரோடு போயில கண்டக்டர் பவானி இறங்குன்னு சொன்னோன்னு உங்க அக்கா பவானிலே இறங்கிடுச்சு. போன மாசம் உங்க அக்கா, இந்த மாசம் நீங்க.